பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மா மலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பம் தார்கொண்ட தோளும் தாமரை தாள்களும் கூர்கொண்ட விழலும் மயிலும் நற்கோழி கொடியும் கார்கொண்ட வன்மை தனிக்காசலம் என் கண்ணுற்றதே தடித்த ஓர் மகனை தந்தையின்றடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம் புயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே கல்வியிலான் வாழ்வு கரைகாணா தோணி என கலங்கி நின்றேன் கற்றோரை கண்டு நாணி நின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே மங்கையர் கற்பும் மனையர் புகழும் பொங்கும் கவிதை பூத்த பூங்காவே பாவிலே வாழும் பாமரக் கவிஞன் நாவிலே நின்று நடஞ்செய்யும் தாயே கல்லிலே ஒளி எழுப்பி கடலலையில் நீராடி மெல்லியலார் மெல்லிதலில் வித்தார நகையாகி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லிற் மணியாகி நிலையிற் பொருளாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் தாயே தூய தமிழ் தவமே அற்புதங்களான தமிழ் சொல்ல என்னை ஆளாக்கி விட்டவளே அன்பு மகள் வணக்கம். வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுணர்வு மிக்க மார்கழி பெருவிழாவை நாள்தோறும் இந்த அமுதத் துளிகளை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் என் இதய கமண்டல நீரால் உங்கள் பாதங்களை கழுவி என் இதய தடாகத்தில் பூத்த தாமரை மலர்களை சமர்ப்பித்து பணிவோடு என் வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி பெருவிழாவை விதைத்தவன் உறங்கி விடுகிறான், ஆனால் விதைகள் ஒருபொழுதும் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கிவிடுகிறான், ஆனால் எண்ணங்கள் உறங்குவதில்லை என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே இந்த அருமையான விதையை போட்ட மார்கழி பெருவிழாவினுடைய முன்னோர்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே எப்படி ஒரு பரம்பரை இருக்கிறதோ அந்த பரம்பரையிலே இந்த ஊடக வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலே யாரோ ஒரு சிறிதாக ஒரு 4 பேரையோ 5 பேரையோ 10 பேரையோ வைத்து ஒருவர் துவங்கி இருப்பார். அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நம்முடைய பழனியப்பா ஐயா அவர்களுடைய காலத்திலே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி அது பயணித்தது. இடையிலே ஐயா இயற்கை எய்தி சிவபதம் அடைந்த காரணத்தினாலே இப்பொழுது நம்முடைய ராஜகோபால் ஐயா அவர்களுடைய தலைமையிலே இது ராஜ நடை போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகம் எங்கும் உலக நாடெங்கும் பெருமை பெறுகிறது. நம்முடைய வணக்கத்திற்குரிய தலைவர் ராஜகோபால் ஐயா அவர்கள் எல்லோரிடத்திலும் செல்வம் இருக்கின்ற இடத்திலே ஆன்மீக உணர்வு துளிர் விடாது. ஆன்மீக உணர்வு துளிர் விடுகின்ற இடத்திலே செல்வ செழிப்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை.
இரண்டும் வாய்த்த பெருமகனார் ராஜகோபால் ஐயா. அவரோட பேர்லேயே ராஜகோபால்னு இருக்குது. அதே மாதிரி ஐயா கோல்டன் தங்கவேல் ஐயா. தங்கவேல்னு பேர், ஆனால் முன்னாடியும் ஒரு கோல்டனும் 2 கோல்டன் ஸ்கொயர் ஐயாவுக்கு. மனசும் தங்கம் அவருக்கு. ரொம்ப மென்மையான குரலில் பேசுவார். கோபம் வருமா என்னான்னு தெரியல, ஒருவேளை நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியலாம். ஒவ்வொருத்தரையும் அப்படியே குறிப்பிடலாம். மாசிலா மணி என்ன, மாசு இல்லாத மணி, அவருக்கு பேரே பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, பொருளாளர். ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்லணும். ஐயா பெரியவங்க யாருங்க, லோகநாதன் ஐயா. லோகநாதன் ஐயாவை பார்த்தா சிரிப்பு தான் ஞாபகம் வரும். யாருக்கு புன்னகை வரும்னா, மனசில் கவலை இல்லாதவங்க, மனசுக்குள்ளார எதையும் கொண்டு போகாதவங்களுக்கு தான் சிரிப்பு. அது ஒரு பூ மலர்வது. ஐயா நம்ம குமரன் சில்க்ஸ் கந்தராஜ் ஐயாங்களா, ஆமாம், ஐயாவும் தினந்தோறும் பேனா கொடுத்துட்டு போகிறார். இந்த எழுதுகோள் அப்படின்றது சாதாரணம் அல்ல. பாரதி சொல்லுவார், எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம். என்ன வார்த்தை பாருங்க, எப்படி அற்புதமான வார்த்தை. எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு தினவு வேணும். இந்த பேனாவை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ, எழுதுகோளை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு போவார்கள். வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு காதரையா பேச இருக்கிறார், அப்துல் காதரையா. அவர் என்னை மகளேன்னு தான் கூப்பிடுவார். காதரையா அவர் சொல்லுவார், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் சொல்லுவார், இந்த பேனா இருக்கு இல்லையா, இந்த பேனா எழுதுகோள், இது தொப்பி அணிந்திருக்கிறது. இது ஒரு மூடி போட்டிருக்கு இல்லைங்களா, தொப்பி அணிந்து இருக்கிறது. அதனால் இது இஸ்லாமியனா அப்படின்னு கேட்பார். சரி, தொப்பியை கலற்றினால் முள் கிரீடம் அணிந்திருக்கிறதே, இது என்ன கிறிஸ்துவனா, இயேசு பிரானா? சரி, இது எழுதினால் பட்டை அடிக்கிறதே, அதனால் இது சைவனா? சரி, இதை மூடி போட்டுவிட்டு இதை பார்த்தால் நாமத்தை போலவே தோற்றமளிக்கிறதே, இது வைணவனா? இல்லை, மொத்தத்தில் இந்த பேனா ஒன்று என்று காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவார் காதரையா. எழுதுகோள் ரொம்ப முக்கியம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டிமார் இருக்காங்களே, அவங்க கையில் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஊதுகோள் வைத்திருந்தார்கள். அதை வைத்து தான் சமைத்தார்கள். இந்த தலைமுறையினருக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அது இரும்பிலே செய்யப்பட்டு அதிலிருந்து ஒரு சத்தம் அருமையாக வரும். அதை ஊதி பார்ப்பதற்கென்று குழந்தைகள் போய் அதை எடுத்து பார்ப்பார்கள். நீளமாக இருக்கும். அது இப்போ கிடைக்குமா என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு. அது நல்ல கருப்பு கலரில் நல்ல நீளமாக அழகாக இருக்கும். ஊதுகுழல் வைத்திருந்தார்கள். பாட்டிமார்கள் கையிலே ஊதுகுழல் இருந்த பொழுது திறவுகோள் இல்லை. வீட்டுக்கு பூட்டே போட மாட்டாங்க. மனிதனுக்கு எப்பொழுது நம்பிக்கை குறைந்ததோ, அடுத்தவர் மீது எப்பொழுது நம்பிக்கை குறைந்ததோ, அப்போது திறவுகோள் வந்தது. என்னுடையதை யாராவது களவாடி கொண்டு போய்விடுவார்களோ என்று நினைக்கின்ற போது திறவுகோள் வந்துச்சு. பாட்டி கையிலே ஊதுகோள் இருந்தது. அடுத்து வந்த தலைமுறை பெண்களின் கையிலே திறவுகோள் இருந்தது. அடுத்து வந்த பெண்களின் கையிலே எழுதுகோலை கொடுத்தார்கள். இப்போது பெண்கள் செங்கோலை பிடிக்க காத்திருக்கிறார்கள். எல்லா வகையிலும் இந்த மார்கழி பெருவிழாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த செங்குந்த முதலியார், கோனார் அப்படின்னு ஜாதி பாகுபாடு வைத்தது வர்ணாசிரமத்திற்காக அல்ல. அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியின் பெயரை சொல்கிறார்களே, இது வர்ணாசிரமம் அல்ல. ஒருத்தரை பார்த்து வாங்க முதலியாரே அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்னா, அவர் துணி கடை வச்சிருக்கிறாரு, நீங்களாம் போய் துணி வாங்குங்கன்னு அர்த்தம். ஒரு கோனாரை கூப்பிட்டு, கோனாரே என்னப்பா அப்படின்னு கூப்பிட்டா, ஓ இவர் பால்காரராச்சேன்னு போய் பால் வாங்குவாங்க. ஒரு குயவரை கூப்பிட்டு, குயவரே பானையெல்லாம் செஞ்சிட்டிங்களாண்ணா, அப்படியானால் அந்த தொழிலை சொல்லி கூப்பிடுவதன் மூலமாக அங்கே வியாபாரம் தலை தோங்கியது. ஏனென்றால் விளம்பரம் இல்லாமலே வியாபாரம் நடந்த காலம் அது. அதற்கான அடையாளம் தான். இப்போ நம்ம செங்குந்த முதலியார் மண்டபத்தில் இவ்வளோ பெரிய விழா நடக்கிறது. இந்த குலத்தை சார்ந்தவர்களிலே ஒரு தனி சிறப்பு மிக்கவர் யாருன்னா வாரியார் சுவாமிகள். அவரை சொல்லாமல் பேசக்கூடாது. வாரியார் சுவாமிகளை நினைக்காம பேசவே முடியாது. ஏன் தெரியுங்களா? தந்தை பெரியார்
கடவுள் இல்லைன்ற சிந்தனை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பரப்பினார், நாத்திகத்தை பேசினார். இந்த சேலம் மாநகரத்திலேயே நிறைய செயல்கள் எல்லாம் நடைபெற்றதாக வரலாறு குறிப்பிடுகிறது. அவருக்கு பின்னால் கருப்பு சட்டை அணிந்த ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் படை கிளம்பி சென்றது. தந்தை பெரியாருக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருந்தது, ஒரு அரசியல் அமைப்பு இருந்தது, அவருக்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் இருந்தது, ஒரு கூட்டம் இருந்தது. அதை பின்பற்றுவதற்கென்று அன்றைக்கு ஏராளமானோர் அதை சொல்வதிலேயே ஒரு பெருமிதம் அடைந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தனி ஒருவராக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒருவர் மட்டும்தான் கடவுள் உண்டு என்று கோவில் கோவிலாக போய் ஆன்மீகத்தை பரப்பினார். பெரிய விஷயம் ஏங்க. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. வெள்ளையர்களை நினைத்து அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களுடைய ஏதேச்சதிகாரம், நான் தலைப்புக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி ஞாபகம் வரதை சொல்லிடுறேன். ஏதேச்சதிகாரம் பெருக்கெடுத்து மக்களை அத்துணை பேரையும் அடிமைகளாக, ஏன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நமக்கு போரிடுறதுக்கு தினவு இல்லை, துணிவு இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் தான். ஏன், அதற்கு முன்னால் இருந்த முகலாயர்களுடைய ஆட்சியிலே நம்முடைய நாட்டிலே இருந்த அத்தனை செல்வங்களையும் சுரண்டி சுரண்டி இந்த மக்களை எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு போன அந்த காலகட்டத்திலே தான் சர் தாமஸ் ரோ, வில்லியம் ஹாக்கின்ஸ்னு 2 பேர் ஜஹாங்கீர் காலத்திலே வந்து கிழக்கிந்திய கம்பெனியை ஏற்படுத்தி ஒரு 3 லட்சம் துருப்புகள் 30 கோடி மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள்னா நம்ம மக்கள் எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த காலகட்டத்தில் அச்சப்பட வேண்டிய காலகட்டத்தில் ஒருத்தன் அச்சம் இல்லைன்னு பாடினான். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லைனா, அச்சப்படக்கூடிய காலகட்டத்திலே எவன் ஒருவன் அச்சம் இல்லை என்று பேசுகிறானோ அவன்தான் ஆராதிக்கப்படக்கூடியவன். சூழ்நிலைகள் அப்படி. இந்த மாதிரி காலகட்டத்தில் வாரியார் சுவாமிகள் அப்படி செய்தார். அதனால் அதையெல்லாம் நினைவுபடுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஒரு மரபு நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு வேண்டுமானாலும் பொருள் திரட்டுவதற்கு செல்லுங்கள். அமெரிக்காவுக்கு போனால் உங்களுக்கு டாலர் கிடைக்கும் இல்லையா? மலேசியா போனால் ரிங்கிட்ஸ் கிடைக்கும். வளைகுடா நாடுகளுக்கு போனால் தினார் கிடைக்கும். எந்த நாடுகளுக்கு போனாலும் நீங்கள் பொருளை திரட்டி கொண்டு வரலாம். ஆனால் அருள் வேண்டுமென்றால் இந்திய தேசத்திற்கு மட்டும்தான் வந்தாக வேண்டும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எல்லா நாடுகளின் வரைபடங்களும் துப்பாக்கி முனையால் வரையப்பட்டதென்றால் இந்திய தேசத்தின் வரைபடம் மட்டும் சத்தியம், அகிம்சை, நேர்மை, தர்மம் என்ற மெல்லிய மயிலிறகால் வரையப்பட்டது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அப்படிப்பட்ட இந்த புண்ணிய தேசத்திலே நேற்று ஒரு துளி அமுதுன்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஒரு துளி அமுது நீங்கள் எல்லோரும் பருகினீர்களா? பருகினீர்களா? அதில் ஒரு இடம் நான் நேற்று விடுபட்டு விட்டு போனேன். என்ன அப்படின்னா, நான் யோசித்தேன் ஏதாவது நம்ம சொல்லாமல் விட்டோமோ அப்படின்னு. அதில் ஒன்று பாரதியோட குயில் பாட்டை நான் தொட்டேன். ஆனால் எதுக்காக தொட்டனோ அதை சொல்லலை. பாரதி குயில் கத்தும்னு சொன்னான், ஆனால் குயில் கூவும். குயில் பாட்டே பாடினான் பாரதி. குயில் பாட்டு பாடிய பாரதிக்கு குயில் கூவுமா கத்துமான்னு தெரியாதா அப்படின்னு கேள்வியை வச்சுட்டு அதுக்கு அடுத்த டாபிக் போயிட்டேன். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு இடத்துல குயில் பாட்டு நான் பாடிக்கிட்டு இருந்தேங்க என் மேடையில். ரொம்ப அதிசயம் நடந்தது. குயில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது குக்கூவென்று குயில் பாடும் பாட்டினிலேன்னு சொன்னால் உண்மையிலே குயில் கூவியது. குயில் கூவியது. எல்லாரும் அப்படியே ஆடியன்ஸ்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டார்கள். குயில் உண்மையிலேயே கூவியது. குக்கூவென்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருள் எல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கு, அந்த பொருளினை அவனிக்கு உரைத்திடுவேன், விந்தை குரலுக்கே மேதினியீர் என் செய்வேன். இந்த தமிழ் நாக்கு பொய்க்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப மிக மிக உண்மை. திருவண்ணாமலையில்
30 நாள் பெரிய புராண சொற்பொழிவு லோகநாதன் ஐயா. 30 நாள். எனக்கு அப்போ ஒன்றும் அவ்வளோலாம் விவரமே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பேசுகிறேன். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 2007. அப்போ நந்தனார் சரித்திரத்தை சொல்லும்போது உண்மையிலேயே காளை மாடுகள் கோவில் முன்னால் உட்கார்ந்து கேட்டன. எனக்கு விவரம் தெரியாது. அப்போ தான் தெரிந்து கொண்டேன், இங்கே தெய்வ சேக்கிழாரை போட்டிருக்கிறார்கள். தெய்வ சேக்கிழார் என்ற பெயரை, அந்த படத்தை போட்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு தான் தெய்வம் என்ற அடைமொழியை தமிழ் கொடுத்திருக்கிறது. ஒன்று தெய்வ புலவர் திருவள்ளுவனார், ஒருவர் தெய்வ சேக்கிழார். அவர் வாழ்வதற்கான இலக்கணத்தை கொடுத்தவர் வள்ளுவர், வாழ்ந்த வழிமுறையை சொன்னவர் தெய்வ சேக்கிழார். ஏன் குயில் பாட்டு பாரதிக்கு தெரியாதா? ஒரே ஒரு காரணம்தான், கத்தும் குயிலோசை சற்றே என் காதிற் பட வேண்டும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும்னு பாரதி பாடினாலையா? பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதை கொண்டு தர வேண்டும் சொன்னாலையா? இப்போ ஏன் குயில் கத்துதுன்னு சொன்னான்? குயில் பாட்டு எழுதியவன் என்றால் அதற்கு ஒரு காரணம், தன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்தினி பெண் பாடிக்கொண்டிருந்தால் குயிலே குவினாலும் அது கத்துவதாகத்தான் இருக்கும் என்பது பாரதியின் எண்ணம். அன்பிற்கினியவர்களே, கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் விழ வேண்டும். இந்த காது இருக்கே, அதான் உங்கள் காதுன்னு தலைப்பு, உங்கள் காதோரம். இந்த காதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. இந்த காதினுடைய வடிவம் இருக்கிறதே, தாயினுடைய கருவறையில் பிள்ளை படுத்திருக்கின்ற அந்த தோற்றம் இருக்கிறதே, அந்த தோற்றம் காதின் வடிவமாக இருக்கிறதாம். காதினுடைய வடிவமும் தாயின் வயிற்றில் கருவில் பிள்ளை இருக்கும் வடிவமும் ஒன்றுதான். ஏனென்றால் அப்பொழுது கரு காதாக இருந்து வளர்கிறது என்பது அதன் பொருள். அதனால தான் பிள்ளை பேறு வயிற்றிலே ஒரு தாய் பிள்ளையை சுமக்கின்ற பொழுது நல்லவற்றை கேட்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னதன் பின்னணியில் அந்த குழந்தை காதாகவே வாழ்கிறது. நல்லவற்றை மட்டும் நீ பேசு என்று சொன்னார்கள். வயிற்றுக்குள்ளார அஞ்சனையின் தாய், அஞ்சனை இருக்கிறாள் அல்லவா, அனுமனுடைய தாய். அந்த அனுமனுடைய தாய் நல்லவற்றை மட்டும் கேட்டதனால் தான் அனுமன் என்று ஒருவன் அற்புதமாக இந்த பூமிக்கு கிடைத்தான். இரண்யனுடைய மனைவி கயாது. அந்த கயாது கருவிலே நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நாரதர் நாராயணா என்ற ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு சென்ற ஒரே காரணத்தினாலே அந்த இரண்யனுடைய பிள்ளை பிரகலாதன் நாராயணா என்ற மந்திரத்தை தவிர வேறு எதையும் அவன் உச்சரிக்கவில்லை. காதுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. இந்த காதினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதுனா, ஓம் என்ற பிரணவத்தினுடைய வடிவமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது உண்மையும் கூட. ஓம் என்ற பிரணவத்தினுடைய வடிவம் நம் காது. இந்த பிரகலாதன் வயிற்றிலே நாராயணா என்ற மந்திரத்தை கேட்டதனால் அவன் தந்தை இரண்யாய நமக என்று சொன்ன பொழுது இல்லை, நாராயணாய நமக என்ற மந்திரத்தை சொன்னான். உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அவனை தூக்கி அப்பர் சுவாமிகள் மாதிரி கடல்ல போட்டான், பாம்பு பண்ணையில் கொண்டு போய் போட்டான், சுண்ணாம்பு களவாயில் போட்டான், மலை உச்சியிலிருந்து தள்ளினான், யானை மதம் கொண்ட யானையை கொண்டு மிதிக்க வைத்தான், எத்தனையோ செய்தான். அதற்கெல்லாம் அந்த குழந்தை எதிர்த்து நின்று ஒரே ஒரு மந்திரத்தை தான் சொன்னது, நலம் தரும் நாராயண மந்திரத்தை தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. அந்த மந்திரம் அந்த குழந்தையை காப்பாற்றியது. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற ஒரு வார்த்தையை அந்த குழந்தை தன் தந்தையிடத்திலே சொல்கிறது. உன்னுடைய நாராயணன் எங்கே இருப்பான், எங்கே இருப்பான் காட்டு பார்க்கலாம். தோ இந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்படியா? தூணை எட்டி உதைத்தான். தூணை பிளந்து கொண்டு செங்கட்சியம் சிரிக்கிறது, இரண்யனை பிளக்கிறது.